ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 9ல் எபிசோடு 130 கோகுஸ் ஆப்போனன்ட்ஸ் கோகு. ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கோகு விடியறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு அவர் ட்ரைனிங்காக வராருங்க. அப்படி வந்தவர் ஒரு இடத்துல தன்னோட மனசை அமைதிப்படுத்துறதுக்காக உட்காந்துருக்கா. அப்படி அந்த டைமில் கரெக்டாக நம்ம போப்போ விடிஞ்சதுக்கு அப்புறம் வராரு. வந்த உடனே அவர்கிட்ட கோகு, போப்போ இந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் எனக்கு ட்ரைனிங் பார்ட்னராக இருப்பீங்களா அப்படின்னு கேட்க, போப்போ இது எதையுமே கற்றுக்காம பக்கத்தில் உள்ள மரங்கள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி ஊற்றிக்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு கோகு அப்படின்னு சொல்லி நம்ம கோகுவோட முடி இருக்கு பார்த்தீங்களா, அதை பிடுங்கிட்டு, சரி கோகு, உனக்கான ட்ரைனிங் பார்ட்னரை இன்னைக்கு நானே உனக்காக கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து போக, நம்ம கோகு அது யாரா இருக்கும், யாரை எனக்காக போப்போ கூட்டிகிட்டு வர போறாருன்னு ரொம்பவே கிரேஸா இருக்காருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம போப்போ போனவர் களிமண்ணும் பல தண்ணீரையும் வச்சு ஒரு பொம்மையை ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம டியான் டீமை காட்டுறாங்க. டியான் டீம் என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் நம்ம கரீன் டவருக்கு போகணும், அவரை பார்த்து நம்ம அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லி ரொம்பவே வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க எங்க டவர் இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் இவங்களுக்கு மேற்கு நோக்கி ஓடணும்னா எப்படியாச்சும் நம்ம அந்த டவரை பார்த்தலாம்னு சொல்லி மேற்கு திசையை நோக்கியே வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் ஒரு காருக்காரன், அவன் சரியான ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்பீடா மீட்டர் 200 தாண்டுது. இப்படி வந்துகிட்டு இருக்க அந்த டைம்ல இந்த பக்கம் நம்ம கிர்லின், இந்த பக்கம் நம்ம சாவோசோ, இவனுங்க பக்கத்துல ஓடிட்டு இருக்க காருக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. இவனுங்க இவ்வளவு வேகமா வரானுங்களா இல்ல நம்ம கார் தான் ஸ்லோவா போயிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த காரையே சைடு போட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் பல மலைகளை கடந்து இங்க இருந்து எப்படியோ மலை மேலாம் ஏறி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிர்லின் என்ன பண்றான், என்னை விட உங்களை முன்னாடி போக விட மாட்டேன்னு சொல்லி கிர்லின் இப்ப இவங்களுக்கு முன்னாடி வேகமா மலை ஏறிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் நம்ம போப்போ அந்த சிலை செஞ்சாரு பாத்தீங்களா, அந்த பொம்மையை ஒரு வழியா முடிச்சிடுறாருங்க. அந்த பொம்மையை முடிச்சுக்கிட்டு இங்கே இருந்து நம்ம கோகுக்கு முன்னாடி வராரு. வந்தவர்கிட்ட நம்ம கோகு கேட்கிறாரு, என்னோட ஆப்பனண்ட நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா, யாருன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப கோகுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை வந்து நிப்பாட்டுறாருங்க. இதை பார்த்தோடனே நம்ம கோகுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அங்க ஒருத்தன் நிக்கிறான், ஆனா அவனோட ஆற்றலை வந்து என்னால உணரவே முடியலன்னு சொல்லி நம்ம கோகு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்ப இந்த பக்கம் போப்போ சொல்றாரு, உங்க 2 பேர்ல கடைசியா யாரு விட்டு கொடுக்குறீங்களோ அப்பதான் இந்த சண்டை முடியும், அது வரைக்கும் இந்த சண்டை முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப சண்டையை ஸ்டார்ட் பண்றாருங்க. இப்ப 2 பேருமே அவங்களோட ஃபைட்டிங் பொசிஷன்ல இருந்து சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே சரபாரியா அடிச்சுக்க ஆரம்பிக்க, முதல் அடி பல அடிகள் கோகு அடிக்க இப்ப அவன் டாச் பண்றான். இப்ப எதுக்கு இருக்கிற அந்த ஆப்போனண்ட் நம்ம கோகு அடிக்க இப்ப கோகு டாச் பண்றாரு. இப்ப 2 பேருமே ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் சளைச்சவன்ங்கிற மாதிரி மாறி மாறியே சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பக்கமுமே சேதாரம் ஒரே மாதிரியே தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோகு, இவன் யாரு, இவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாமே என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லி கோகு ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்ப இந்த டைம்ல நம்ம போப்போ என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு பலூன் மாதிரிங்க ஒரு விஷயத்தை ஊதுறாரு. அதை ஊதிட்டு என்ன பண்றாரு, ஒரு ஊசியை வச்சு அந்த பலூனை உடைக்க அந்த சத்தத்தை கேட்டு நம்ம கோகு ஒரு மைன்யூட் செகண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆகுறாருங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி இந்த ஆப்போசிட்ல இருந்தவன் இங்கே இருந்து ஒரு அடி அடிக்கிறான். இப்பதான் நம்ம போப்போ சொல்றாரு, என்னைக்குமே நீ சண்டை போடும்போது உன்னோட கவனத்தை சிதறடிக்கிற எந்த விஷயங்களையும் மைண்ட்ல ஏத்திக்க கூடாதுன்னு சொல்லி தராருங்க. நம்ம கோகு என்ன பண்றாரு, அவரோட இமேஜ் டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆஃப்டர் இமேஜ் டெக்னிக்கை போய் இப்போ முடிஞ்சா என்ன அடிச்சு பாடுறான்னு சொல்லி அவரு பண்ண, இப்ப கோகு அந்த இமேஜ் டெக்னிக்ல இருந்து பின்னாடி வந்து அடிக்க சரியான கோகுவை இவன் அடிக்கிறான் பாருங்க ஒரு அடியா. அப்படியே இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. மறுபடியும் இப்ப கோகு அடிக்க போக அவனோட தலையில ஒரு அடிங்க, கோகுவுக்கு இப்ப பயங்கரமான அடிபடுது. கோகு கோபத்தோட உச்சத்துக்கு போய் இங்கே இருந்து ஒரு உதைக்க அந்த ஆப்போசிட்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு நின்னவனோட மாஸ்க் இந்த இடத்துல கலண்டுருதுங்க. இந்த மாஸ்க் கலண்டோடனே இந்த பக்கம் கோகுவுக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எதுக்க நிக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க, கோகு மாதிரியே இருக்கிற இன்னொரு உருவம் தான் வந்து எதுக்க நிக்குது. இப்ப இதை பார்த்தோன்னே நம்ம கோகு கேட்கிறாரு, என்ன போப்போ இது யாரு அப்படின்னு கேட்க, ஆமா கோகு, அதாவது உன்னோட முடியில இருந்து என்னோட சக்திகளை வச்சு சில தண்ணீர்களையும் சில களிமண்களையும் சேர்த்து நான் உருவாக்கினவன், நீ எப்படி சண்டை போறியோ அதே மாதிரி சண்டை போடுறவன் இவன் தான் உனக்கு சரியான ஃபைட்டிங் இதுன்னு சொல்லி நம்ம போப்போ சொல்ல, இப்ப இவங்க 2 பேரும் மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவ்வளவு நேரம் நேருக்கு நேர் சண்டை போட்டவங்க இப்ப காத்த விட வேகமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போப்போவாலே இவங்க வேகத்தை பார்க்க முடியல, ஆனா இவங்களோட எங்க இருக்காங்கிற அந்த சத்தம் மட்டும் நம்ம போப்போவால உணர முடியுதுங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம கோகு இங்கே இருந்து ஒரு அடி அடிக்க, மறுபடி கோகு அவன் திருப்பிக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க. அப்படியே கோகு அடி வாங்கி இங்கே இருந்து கீழே விழுகிறாரு. இப்ப அடி வாங்கி கீழே விழுந்தோடனே நம்ம போப்போ சொல்றாரு, கோகு என்னைக்குமே நீ காட்டு மிராண்டித்தனமா உன்னோட பலத்தை யூஸ் பண்றதுனால ஒரு விஷயமும் மாற போறது இல்ல, உன் மூளைக்கு வேலை கொடு, உன்னோட மனசை அமைதிப்படுத்து, உன் மன அமைதி மட்டும்தான் உன்னோட சண்டையில ஜெயிக்க வைக்கும், இல்லைன்னா நீ அவங்க கையாலேயே செத்துருவ அப்படிங்கிற மாதிரி நம்ம போப்போ சொல்ல,
சொல்ல நம்ம கோகு என்ன பண்றாரு, அவனுக்கு பின்னாடி அப்படியே ஓடி வந்து மறைஞ்சிடுறாருங்க. மறைஞ்சவர் இங்கே இருந்து தூரத்துல கிட்டக்க இருந்தாதான் என்னோட அட்டாக் அவனால கணிக்க முடியும், தூரத்துல இருந்து நான் என்ன பண்றேங்கிறத அவனால கணிக்க முடியாதுன்னு சொல்லி இங்கே இருந்து தூரத்துக்கு வந்து கமேகமேகா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க. அப்படியே அவன் உடம்புல புகுந்து அந்தாண்ட போகுது. ஏன்னா இந்த இடத்துல ஆப்போனன்ட்ல இருந்த அந்த பொம்மை கோகு வந்து ஆஃப்டர் இமேஜ் டெக்னிக் போட்டுறான். இப்ப அவன் திருப்பிக்கிட்டு கமேகமேகான அடிக்க வரதுக்குள்ள நம்ம கோகு அதுக்குள்ள அவனை அடிக்க போக திருப்பிக்கிட்டு அவன் ஒரு அடி அடிக்க நம்ம கோகு அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்தவரு இப்பதான் நம்ம போப்போ கிட்ட சொல்றாரு, போப்போ நீங்க கூட்டிக்கிட்டு வந்தவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, என்னதான் அது என்கிட்ட இருந்து உருவானதா இருந்தாலும் அவன் என்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறத இந்த இடத்துல கோகு ஒத்துக்கவும் செய்யறாருங்க. இப்பதான் நம்ம போப்போ சொல்றாரு, கோகு நான் மறுபடியும் சொல்றேன், உன்னோட மிருகத்தனமான பலங்களை யூஸ் பண்றதுனால இங்க எதுவுமே மாற போறது இல்ல. ஏன்னா உன்னோட மைண்டை யூஸ் பண்ணி நீ ட்ரைனிங் எடுத்தா மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும். ஏன்னா ஆப்போசிட்ல நிக்கிறது வேற யாரும் கிடையாது, உன்னோட முழு பிம்பம் தான் அங்க நிக்குது. பட் அவனோட மனசனால அவன் சண்டை போடுறான். உன் மனசை யூஸ் பண்ணாத வரைக்கும் நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் ஒரு பொம்மை கிட்ட கூட நீ தோக்கதான் செய்வ அப்படிங்கிறத நம்ம போப்போ சொல்றாருங்க. இப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம கோகு மறுபடியுமே சரமாரியா தாங்க அடிக்க செய்யறாரு. அப்ப அவன் எல்லாத்தையுமே டாச் பண்றான். இப்ப கொஞ்ச நேரம் நம்ம கோகு யோசிக்கிறாரு, சரி மனசை அமைதிப்படுத்தணும், நம்ம மனசை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் மனசை அப்படியே அமைதிப்படுத்துறதுக்காக நிக்க அப்படியே ஓடி வந்து அந்த பொம்மைக்காரன் ஒரு அடி அடிக்கிறாங்க. இவரால அவரோட மனசை மட்டும் அமைதிப்படுத்தவே முடியல. இப்ப இவங்களுக்குள்ள போய்கிட்டு இருந்த சண்டை ஒரு வழியா ரொம்ப நேரமா தொடர்ந்து சாயங்கால நேரம் வரைக்கும் ஆகுது. இந்த பக்கம் நம்ம போப்போ சொல்றாரு, கோகு ரொம்ப அவன்கிட்ட ட்ரை பண்ணாத, ஏன்னா நீ உனக்கான வழியை கண்டுபிடிக்கலன்னா நீ அவன் மூலமாவே நீ செத்துருவ அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம கோகுக்கு பயங்கரமா இறக்கிதுங்க. ரொம்ப நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவர் அந்த மிகப்பெரிய அந்த வானத்துல டெம்பிள் இருந்தது பாத்தீங்களா, அந்த கோவிலோட எட்ஜு கிட்ட வந்து நிக்கிறாருங்க. அவருக்கு அந்த அளவுக்கு மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குறதோட நிக்க வேற வழி இல்ல, இனிமே நான் என் மனசை அமைதிப்படுத்தணும், எனக்கான வழியை நான் கண்டுபிடிக்கணும், அவன் எங்க இருந்தா அடிக்கிறாங்கிறத நான் யோசிக்கணும்னு சொல்லி நம்ம கோகு அவரோட மனசை இப்பதாங்க அமைதிப்படுத்துறாரு. இப்ப அமைதிப்படுத்த இந்த பொம்மைக்காரன் அங்கே இருந்து அடிக்க வர அவனோட அடிய அழகா டாச் பண்ணிட்டு நம்ம கோகு அவதோட வயிற்றுல ஒரு குத்து குத்த இங்கே இருந்து பறந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. பரவாயில்ல, அவன் எங்க இருந்து வராங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள மறுபடியும் ரெண்டு பேரும் சரமாரியா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போப்போ சொல்றாரு, என்னப்பா ஒரு செகண்ட் தான் அவன் பலம் நிக்குமா, அதுக்குள்ள மறுபடியும் உனக்கு எல்லாமே மறந்து போயிடுமா அப்படின்னு சொல்ல இப்ப கோகு ரொம்ப நேரம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் கடைசியா இன்னொரு வாட்டி நான் என்னோட முயற்சி பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப நேரம் அமைதியா நிக்கிறாருங்க. அவரோட ஃபுல் மனசு எல்லாத்தையுமே பிளாங்கா ஆக்கிடுறாரு. இந்த வாட்டி கண்ணாலேயோ காதாலேயோ எதையுமே இது பண்ணல, அவன் எதுக்க வரத ஃபீல் பண்றாரு, அவனோட ஆறாவை உணர்றாருங்க. இப்ப இங்கே இருந்து பொம்மைக்காரன் வேகமா அடிக்க வர அந்த அவனை அழகா டாச் பண்ணிட்டு அந்த பொம்மைக்காரன் வைத்திர சரமாரியா குத்தி லாஸ்ட்ல ஒரு அடி அடிக்க அவன் இங்கே இருந்து பறந்து போய் விழுறாங்க. விழுந்த உடனே நம்ம கோகு சந்தோஷத்தோட உச்சத்துல அப்படியே குதிக்கிறாரு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம போப்போ சொல்றாரு, இல்ல கோகு, ஏன்னா நான் அவன் மேல யூஸ் பண்ணியிருந்த அந்த தண்ணியும் மண்ணும் அதோட வீரியம் குறைஞ்சு போச்சு, அதனாலதான் உன்னால ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லவும் செய்யறாருங்க. ஆனா போங்கடா, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நானா ஜெயிக்கலையா, பரவாயில்ல நான் மறுபடியும் ட்ரைனிங் எடுக்கணுமான்னு கோகு சொல்லிட்டு அப்படியே டயர்டில் இந்த இடத்துல படுத்து தூங்கிடுறாருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம எம்சா டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாரும் கரின் டவருக்கு எப்படியாச்சும் போகணும், அவரை எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லி மேற்கு திசையை நோக்கி கடல்ல மிகப்பெரிய ஒரு நீந்தலை போட்டுக்கிட்டு இங்கே இருந்து இவங்க நீந்தி போயிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கோகு சண்டையில மிகப்பெரிய டயர்டு போல மனுஷன் அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.